அனைவருக்கும் டாக்டர் சுரேஷ் ஆகிய என்னுடைய ஆத்ம வணக்கங்கள். அருள் அன்பர்களே, மார்ச் மாதத்தில் சாகாநிலை தரக்கூடிய 5 சக்திகளை பரம ரகசியமான சித்தர்களுடைய ஒளி ஐக்கியத்திற்கு பயன்படக்கூடிய 5 சக்திகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் 100க்கு 100 மார்க்குக்கு முயற்சி செய்தால்தான் அட்லீஸ்ட் பாஸ் மார்க்காவது வாங்க முடியும். கொஞ்சம் கிளவராக இருக்கிறவங்க ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்குவாங்க. ரொம்ப கான்ஷியஸாகவும் ரொம்ப டேலண்டடாகவும் இருக்கிறவங்க 100க்கு 100 மார்க் கூட வாங்குவாங்க. ஆனால் அது ரொம்ப ரேர். 100க்கு 100 மார்க் வாங்குறவங்க ஒரு 100 பேரில் ஒருத்தர் 2 பேர், மிஞ்சி போனால் ஒரு 5 பேர், 5%, லெஸ் தென் 5% பீப்புள். ஆனால் 100க்கு 60 மார்க்குக்கு மேலே வாங்குறவங்க ஒரு 50% இருப்பாங்க. ஜஸ்ட்டு பாஸ் மார்க் வாங்குறவங்க ஒரு 20-30% இருப்பாங்க. ஃபெயில் ஆகிறவங்க ஒரு லெஸ் தென் 5% இருப்பாங்க. நான் சொல்கிறது சாதாரணமாக நடக்கிற ஸ்கூலில் நடக்கிற விஷயங்கள். ஆனால் ஆன்மீக வாழ்க்கையில் வந்தீங்கன்னா 6ஆம் அறிவு படைத்த மனிதனாக பிறந்தது முக்தி அடைவதற்காக, ஞானம் அடைவதற்காக, ஆன்மீக வளர்ச்சி அடைவதற்காக. இல்லைன்னா சாதாரணமாக எல்லாம் சாப்பிட்றது, தூங்கிறது, ஸோ எல்லா மனிதர்களும் செய்கிற காரியங்களை எல்லா விலங்குகளுமே செய்யுது. அப்போ அதுக்காகனா விலங்குகளாகவே இருக்கலாம். அப்போ மனிதன் என்பது கண்டிப்பாக தெய்வம் ஆகிறதுக்காக தான் கடவுள் படைச்சிருக்கார். தெய்வம் ஆகணும்னா அதற்குரிய ஞானத்தை நம்ம படித்தாதான் முடியும். ஆகையால் இந்த ஞான கல்வியில் இன்றைக்கி உலகத்தில் 99.99% பீப்புள் 100% ஆல்மோஸ்ட் ஃபெயில் ஆகிறாங்க. ஏன்னா பர்பஸ் தெரியாததுனாலையும் அவங்களுடைய நோக்கம் என்னன்னு தெரியாததுனாலையும் ஏதோ எல்லாருமே பிறந்தது எதுக்காகன்னா சாப்பிட்றதுக்கு, நல்லா சம்பாதிச்சு பணத்தை சம்பாதிச்சு சொத்து சேர்த்து நிறைய இந்த உலக இன்பங்களை மட்டும் சிற்றின்பங்களை அனுபவிச்சுட்டு சத்துறது தான் அப்படின்னு சொல்லி 100க்கு 100% எல்லாருமே நம்புறதுனால 100க்கு 100% மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஃபெயில் ஆகிடுறாங்க. ஃபெயில்ன்றது நோய்வாய்ப்பட்டு இறந்து சுடுகாட்டுக்கு போகிறது. அதில் லெஸ் தேன் 1% பீப்புள் தான் பாயிண்டில், அதுவும் லெஸ் தேன் 1%ன்றது பாயிண்டில் வரும். 0.001% பீப்புள் தான் ஜீவன் முக்தர்களாக. ஜீவன் முக்தர்கள் ஜஸ்ட்டு பாஸ் ஆனவங்க ஆன்மீகத்தில். அவங்களும் நோய்வாய்ப்பட்டு இறந்துருப்பாங்க. இருந்தாலும் அஷ்டாங்க யோகம் என்ற பேசிக் ஃபவுண்டேஷனை முடித்ததுனால பாஸ் பண்ணிட்டாங்க ஆன்மீகத்தில். அவங்க ஜீவன் முக்தர்கள்னு சொல்கிறோம். அஷ்டகர்ம யோகத்தை படித்த சித்தர் பெருமக்கள் ஜீவ சமாதி நிலை அடைஞ்சாங்க. அவங்கெல்லாம் 100க்கு 70 மார்க்கு எடுத்தவங்க. அஷ்டமா சித்தி யோகம் என்று சொல்லக்கூடியது முடித்தவங்க தான் ஒளி ஐக்கியம் அடைஞ்சாங்க. அது 100க்கு 100 மார்க்கு. 63 நாயன்மார்களில் 4 பெருமக்கள். அதற்கு பிறகு லேட்டஸ்ட்டாக வள்ளலாரெல்லாம் ஆனார். அதனால் நம்ம 100க்கு 100 மார்க்குக்கு படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதான் அட்லீஸ்ட் ஜீவன் முக்தர்களாக. ஜீவன் முக்தர்கள் அவங்க நார்மலாக எல்லார் மாதிரியும் நோய்வாய்ப்பட்டு மரணம் அடைந்தவர்கள். இருந்தாலும் அவங்களுடைய கான்ஷியஸ் எப்படி இருக்கும்னா கடவுள் உணர்வுலேயே இருப்பாங்க. ஸோ அது கண்டிப்பாக ஜீவன் முக்தர்களாக இந்த ஞான படிப்பு படிக்கிறீங்கன்னா தொடர்ந்து அதுக்கு ஜீவன் முக்தர்கள் ஆகுவதற்கு 100க்கு 100% கேரண்டி. அதனால் இந்த அற்புதமான ஒளி ஐக்கியம் அடைவதற்குரிய, சாகா நிலை அடைவதற்குரிய 5 சக்திகளை இந்த வகுப்பு முழு நாளும் காலையிலிருந்து 9 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் இருக்கும். ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் எடுக்க போகிறோம். அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.